ஒரே சாதி நம்மெல்லாம் ஒற்றுமைன்னு சொன்னாலும் கிளாஸ் கேட்டகரியை நீங்க தவிர்க்க முடியாது. ஒரே சாதி அந்த சாதியில பொண்ணு கொடுக்க கூடாது, என் ஜாதியில தான் கொடுப்பேன்னு சொல்ற ஒரு சாதி சங்க தலைவரே தன் ஜாதியை சேர்த்தவர் என்பதற்காக ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பொண்ணு கொடுக்க மாட்டாரு. வசதியானவருக்கு தான் கொடுப்பார். கல்யாண பத்திரிக்கை கூட கொடுக்க மாட்டாரு. அரே ஒருவேளை அந்த வேற சாதி பையனா இருந்தா கூட வசதியானவர் தான் வேற சாதிக்காரனு கூட கொடுத்துருவாங்க பேசி முடிச்சு கூட. மாறாக தன் சொந்த சாதியில் வறுமையில் இருக்கிற ஒருத்தருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அந்த கல்யாணம் நடக்காது. அதுபோல் வர்க்க இஸ்லாமியர் என்பது ஒரு பொது சொல். மசூதிக்குள்ள போகும்போது பணக்கார ஏழைங்கிறது கிடையாது. நம்ம சமூகத்துல கோயில்ல 100 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்தா உள்ள போலாம் வரலாங்கிற மாதிரி இஸ்லாம் சமூகத்துல மசூதியில கிடையாது. அங்க வந்து ஒரு 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 கறிக்கடை வச்சிருக்கிற பாய் மசூதிக்குள்ளார முன்னால போயிட்டாருன்னு சொன்னா, அவர் தலையை வச்சு தொழுதுகிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா, அடுத்தது அந்த ஊர்லயே பெரிய செல்வாக்கு பெற்ற நகைக்கடை பாயா இருக்கிறாரு, அரசியல்ல செல்வாக்கு பெற்ற ஒரு எம்பியா இருக்கிறாருன்னா, அவர் பின்னால போனாருன்னா அவர் காலடியில் ஒரு தலையை வச்சுதான் ஆகணுங்கிறது மசூதியில் சமத்துவம் இருக்குது. ஆனா வர்க்க நிலை வெளியில் அந்த சமத்துவம் கிடையாது. ஏன்னா ஒரு நகைக்கடை முஸ்லீமா இருக்கிறவரு ஒரு கறிக்கடை பாய்க்கு பொண்ணு கொடுக்க மாட்டாருங்கிறத கல்யாண பத்திரிகையே கொடுக்க மாட்டாரு. இந்த வர்க்க மனோபாவம் பாயின்னு சொல்லக்கூடாதுல இயங்குது.